ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வந்து அமெரிக்கன் காலேஜோட டூர் பார்க்கலாம். இதுதான் வந்து 2 வீலர் பார்க்கிங். இந்த சைடு வந்து நமக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குது. இந்த சைடு மென்ஸுக்கு வந்து 2 வீலர் பார்க்கிங் இருக்குது. நம்ம இந்த சைடு போனோன்னா அப்புறம் இங்கே வந்து 1881 அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது எதனால் இந்த 1881 வந்துச்சுன்னா 1881லேயே இந்த காலேஜ் வந்து பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது இது கட்டிட்டாங்க. அதனால 1881 வந்துருந்துச்சு. இப்போ 1881லேருந்து நம்ம ரைட் சைடு எடுத்தோன்னா நமக்கு வந்து மெயின் ஹால் வந்துடும். மெயின் ஹாலுக்கு அங்கிட்ட எங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். அதுக்கப்புறம் இந்த சைட் கார் பார்க்கிங். இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் ஹால் வந்து போகிற ரூட்டு. இங்கே வந்து தான் உங்களுக்கு ஏதாவது பெருசாக ஃப்ரெஷர்ஸ் மீட்டிங்கோ இல்லை ஏதாவது மீட்டிங் வச்சாங்கன்னா இந்த மெயின் ஹாலில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோன்னா நமக்கு உமன்ஸ் வந்து பார்க்கிங் வந்துடும், 2 வீலர் பார்க்கிங். இங்கே வந்து உமன்ஸு, ஸ்டாஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை. இதுதான் மெயின் ஹால். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃபீஸ். இதுதான் மெயின் ஹால். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். கீழே வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு போனீங்கன்னா அந்த எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் ஏதாவது பே பண்ண லேட் ஆச்சுன்னா அங்கே போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம காலேஜோட அலுமினிஸ். விவேக்லாம் இங்கே தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சாலமோன் பாப்பையா, அதுக்கப்புறம் பட்டிமன்றம் ராஜா, இவங்க எல்லாருமே இங்கே தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கருமலினி அப்பன் கூட இங்கே தான் படிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் இந்த காலேஜை படித்தா ஜாலியாக இருக்கும். இங்கே மெயின் ஹால்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லவ் ஹால் கேன்டீன்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்துட்டு எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் டீ குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஏன் லவ் ஹால்னு பேர் வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஹால் இருக்குது. இதுவும் ஒரு கார் பார்க்கிங் தான். அங்கே இடம் இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு பவுல் லிண்டர் லவ் ஹால். இந்த பேர் உங்களுக்கு எப்போயுமே மறக்கவே மறக்காது. கண்டிப்பாக இந்த காலேஜில் வந்தோடனே இந்த ஹால் பேர் மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து பஸர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து ஏதாவது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இங்கே இருந்தால் நமக்கு வரும். இங்கே தான் பஸர் ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாவது அரியர் விழுந்து மார்க்கை வந்து ஏதாவது கம்மியாக அடிச்சுனாலும் நீங்கள் இங்கே தான் போய் கேட்கணும். இதான் இங்கே பாருங்களேன், பக்கத்தில் போங்க, இங்கே தான் போய் கேட்கணும். இங்கே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் இருக்கவங்க கேட்கணும், அங்கே வந்து எய்டட் இருக்கவங்க கேட்கணும். இது யாருக்குமே தெரியாத ஹிடன் ஸ்பாட். இங்கே பாருங்கள், இது வந்து சென்டினரி ஹால், இது வந்து லவ் ஹால். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு ஒரு ஹிடன் பிரிட்ஜ் இருக்குது. நம்ம வந்து அங்கே வழியாக போய்க்கலாம். அப்புறம் இதுதான் அவங்களோட சென்டினரி ஹால். இங்கே வந்து எம்எஸ்சி மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது. இந்த மாதிரி சில மாஸ்டர் டிகிரிஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீன் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து போக சொல்லுவாங்க. இந்த பார்ட் 5ன்னு ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்கள் லேட்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் போய் நீங்கள் வந்து கேட்கணும். இந்த சென்டினரிக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ஒரு குட்டி கேன்டீன் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் பக்கத்துலேயுமே ஒரு குட்டி கேன்டீன் இருக்கும். இந்த சென்டினரி ஹால் பக்கத்தில் இந்த ஒரு குட்டி கேன்டீன் இருக்கும். இப்படியே நீங்கள் சென்டினரி ஹால்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி 2ஆக பிரிகிற மாதிரி வரும். இங்கிட்ட வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஹால் வரும். ரைட் சைடு போனீங்கன்னா எம்எல்டி, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வரும். நம்ம வந்து இப்போ எங்கிட்ட போகலாம் அப்படின்னா ரைட் சைடு போகலாம். இப்போ ரைட் சைடு நம்ம போயிட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதுக்கு அப்படியே பின்னாடி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு உட்காந்து பேசலாம் நம்ம எல்லாம். ஹாய். அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ரெயின்போ பிரிட்ஜ் கிட்ட போய் நாங்கள் காட்டுறோம். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் புதுசாக பெயிண்டர் பண்ணி நம்ம போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா சுவாலஜி டிபார்ட்மெண்ட், எம்எல்டி, இவங்களோட மெடிக்கல் லெபார்டரி, அதுக்கப்புறம் அவங்களோட பிஜி எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ஹாலோட பேர் வந்து பிங்மன்டன் ஹால். இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னியும் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த நம்ம காலேஜில் ரொம்ப பெரிய பில்டிங். இது வந்து ஜேம்ஸ் ஹால்னு சொல்லுவாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். இங்கிட்ட வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி இருக்குது, அங்கிட்டும் ஒரு வழி இருக்குது. வாங்க நாங்கள் வந்து இதை உங்களுக்கு காட்டுறோம். அப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் யூஜி கிளாஸஸும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான்
இந்த ரெயின்போ பிரிட்ஜ் இருக்குது, அதை போய் உங்களுக்கு இப்போ காட்டுறோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட ரெயின்போ பிரிட்ஜ். ஃபுல்ஸாக பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தண்ணி இருக்கும், இப்போ இல்லை. ஆமாம், இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இப்போ தண்ணி இல்லை. பெயிண்ட் அடித்து இப்போ தான் வச்சுருக்காங்க. இது சும்மா தான், எதுக்கு இருக்குன்னே தெரில. அப்புறம் இதுதான் ஃப்ரண்ட் சைட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட. இதுதான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ். அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம் காட்டுறோம் நாங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த காலேஜ் வந்து இங்கே போகாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நிறைய நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய நாலேஜ் வந்து இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளோட மியூசியம். போன வருஷம் தான் இது புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏசியோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீ உள்ளே போய் பார்க்குறதுக்கு. நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுவும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இங்கே போங்க. இப்போ பாருங்கள், மியூசியம்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா இதுதான் ஸ்டோஃபர் ஹால். இதுதான் எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி கேன்டீன் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் போய் வாங்கி சாப்பிடுவோம் என்னன்னாலும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிட்ட இருந்து அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு இடம் வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி லேபும் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டோட லேப் இருக்குது. அங்கே தான் நாங்களும் போய் பண்ணுவோம். நாங்கள் எப்பயுமே ஒரு ஆனாத மாதிரி. இதுதான் ஸ்டோஃபர்ஸ் ஹாலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. இங்கே மேலே வந்து சுவாலஜி லேப் இருக்குது. கீழேருந்து நீங்கள் அப்படியே 2 ஃப்ளோர் மேலே ஏறி போகணும். இங்கே ஃபுல்லாக ஒரு புதற்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு ஏதோ காடுக்குள்ளே இருக்க மாதிரி க்ரீனரியாக நல்லா இருக்கும். வெயிலே அடிக்காது உண்மையே சொல்ல போனால் நம்மளோட காலேஜ்குள்ளே. ஆனால் இப்போ வெயில் சீசன் தான், இருந்தாலும் அது அப்படி தெரியல பார்த்தீங்களா. அப்படியே நீங்கள் அங்கிட்டிருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா இங்கே தமிழ் துறை இருக்குது. இங்கே தான் தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அப்படியே ரைட்டு போனீங்கன்னா ஆம்பி தியேட்டர் வரும். 2 பாய்ஸ் ஹாஸ்டலும் இந்த சைடு தான் இருக்குது. அப்புறம் ஒரு உமன்ஸ் ஹாஸ்டல் அந்த சைடு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல். வேலஸ் ஹாஸ்டல் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். உள்ளே ஒரு ஊஞ்சல் வேறு தொங்க விட்டுருப்பாங்க. நாங்கள் போனதில்ல, ஆனால் வெளியே இருந்து பார்த்தாலே அது தெரியும், அதனால சொல்கிறா. இப்போ அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஆம்பி தியேட்டர் வரும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆம்பி தியேட்டர். இங்கே வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அவுட்டோரில் வைக்கணும் அப்படின்னா வந்து இங்கே தான் வைப்பாங்க. மேக்ஸிமம் ஃபேர்வெல், அப்புறம் ஹாஸ்டல் டே, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நடக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து தனியாக ஹாஸ்டல் இருக்குது. அப்படியே இந்த சைடு இருந்து வந்துட்டிங்கன்னா ஜேம்ஸ் ஹாலோட பேக் சைடும் ஸ்டோஃபர் ஹாலும் வந்துடும். ஸ்டோஃபர் ஹாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டோட லேப் இருக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் வந்து பண்ணுவாங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இப்போது நீங்கள் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த சைடு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் கேன்டீன் வரும். இதுதான் இந்த காலேஜில் பெரிய கேன்டீன். அதுக்கு பேர் ஆர்ஆர் கேன்டீன் சொல்லுவாங்க. இந்த இருக்கு ஆர்ஆர் கேன்டீன். இன்டர்வலில் மட்டும்தான் இங்கே போகணும், இல்லைன்னா டிசி வந்து பிடிச்சிருவாங்க. இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துக்கலாம், வெளிலே உட்காந்துக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்ரஸ் ஹால் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்மளோட என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா பிபிஏ டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிகாம் சிஏ, இது எல்லாமே சாண்ட்ரஸ் ஹால். சயின்ஸ் இருக்கும். விஸ்காம் டிபார்ட்மெண்ட் மேலே தான் இருப்பாங்க. சாண்ட்ரஸ் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெரிக் ஹால் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா வந்து நீங்கள் கேர்ள்ஸ்லாம் வந்து உங்கள் பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை உங்களுக்கு உடம்பு முடியலனாலோ உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கே பாய்ஸ்லாம் நாட் அலோட், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. எப்போ நீங்கள் வந்தாலும் அங்கே உங்களை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, பாய்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹெரிக் ஹாலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு. இங்கேருந்தே நம்மளோட கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ரொம்ப தூரம் எண்ட் ஆகும். இது வந்து சாண்ட்ரஸ் ஹாலோட பேக் சைடு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லேப் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் கேட்டில் வந்து நமக்கு பார்க்கிங் அவைலபிளாக இல்லை, அதனால வந்து அந்த சைடு வர முடியாது. பேக் கேட் சைடு வந்து வரணும் அப்படின்னா இந்த ரூட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிரவுண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்வர்ட் ஹால் இருக்குது. இப்போ காலேஜ் டே நடக்க போகுது, அதனால எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மேட்ச் நடக்குது, ஹாஸ்டலர்ஸ்க்கான மேட்ச்.
இப்போ நீங்கள் கிரவுண்டுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்ட 2 ஹாஸ்டல் இருக்குது. அந்த எண்டில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, இங்கிட்ட ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபுட்டோட சமைக்கிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேட் இருக்குது. நம்மளோட அமெரிக்கன் காலேஜோட பேக் கேட்டு, ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேக் கேட்டு. அதுக்கப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வழி, இந்த சைடில் இருந்தால் பேக் கேட் வழியாக வரணும். கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிசி ஆஃபீஸ் இருக்குது. இங்கே என்சிசி ஸ்டூடெண்ட்ஸோட ஆஃபீஸ் தான் இது. இதுதான் நம்ம ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட லேப். இது வந்து நம்ம சொன்ன இன்னொரு பாய்ஸ் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் இது ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேக் சைடு. இங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அக்வா கல்ச்சர் ஒரு குளம் இருக்கும், அங்கேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அக்வா கல்ச்சரும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸுக்கான மெயின் ஹாஸ்டல் அண்ட் நாய்ஸ் கார்டன் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் அதை காட்டுறோம். இப்போ இதுதான் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸோட 2 ஹாஸ்டலுமே இங்கே தான் இருக்குது. நாய்ஸ் கார்டன், அதுக்கப்புறம் உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் போய் காட்டுறோம். இது வந்து அக்வா கல்ச்சர். இங்கே வந்து மீனெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கார்டன், உமன்ஸ் ஹாஸ்டல் தான் இதுவும். இங்கே வந்து உங்களுக்கு நிறைய சொஃபஸ்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்கும், அந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் மெயின் ஹாஸ்டலில் வந்து அதெல்லாம் கிடையாது. நீங்களாம் வந்து துணி துவைச்சிக்கணும். அதனால் இதுவும் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மெயின் ஹாஸ்டலோட பேக் சைடு. இங்கிட்டிருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு கேன்டீன் வரும். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா வந்து பெல் டவர், அந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது வந்து ஹியூமனிட்டிஸ் ஹால்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் சைடு. அப்புறம் இது வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நல்லா காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் பார்க்கிங், அது வந்து ஆடிட்டோரியம், இந்த பிங்க் கலரில் இருக்கா அந்த பில்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இவ்வளோ சுற்றி வரணும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக மெயின் கேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும், பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் உமன்ஸ் ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா, உமன்ஸ் ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஹியூமனிட்டிஸ் ஹால். இங்கே தான் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இது தான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட பெல் டவர் வரும். இங்கே தான் ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சோன்னு டைங்னு பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைப்ரரி. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேக்கல்ட்டி ரூமும் கூட. இங்கே எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் இருப்பாங்க. டிசி எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பெல் டவர். இங்கே வந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்தால் இங்கே தான் ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க, நிறைய வாங்கி ஷாப்பெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து ஒர்க் ஷாப் நடக்கிறதுனால ஏதோ போட்டுட்ருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் சைடு ஹியூமனிட்டிஸ் ஹால். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா லைப்ரரி. இதோட ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்க இது வந்து நம்மளோட காலேஜோட லைப்ரரி. இந்த லைப்ரரி பேர் வந்து டேனியல் போர் லைப்ரரி அப்படி சொல்கிறாங்க.